வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னோடய குக்கிங் வீடியோ ஃபைலில் நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் மோர் குழம்பு. ஆரம்பிக்கலாமா? வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். துருவன தேங்காய், சின்ன வெங்காயம் 5 பல், பூண்டு 5 பல், ஒரு துண்டு இஞ்சி, ஜீரகம், கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், வெண்டைக்காவை அலசிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காவை முதல்ல நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், பருப்பு எல்லாத்தையும் குறைப்பாக அடித்து எடுத்துக்கணும். 2 நாள் புளிச்ச மோரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் நம்ம போட்டு கலந்துக்கணும். குறைன்னு அரைச்சாச்சு, இதை கலந்துக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்க போகிறோம். பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள் இதை போட்டு தாளிச்சிட்டு வெண்டைக்காவை போடணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கலஞ்சி வச்சுருக்க தயிரை எடுத்து ஊற்றணும். இப்போ நம்ம தயிரை ஊற்றி கலந்தாச்சுங்க. இதில் பொங்கி வரும் நுர மாதிரி, அப்போ ஆஃப் பண்ணிடணும். இப்போ நுரைச்சி வந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இருந்தால் அது போட்டு இறக்கிடுங்க. அருமையான மோர் குழம்பு தயாராகிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.